Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடிய போகுது. இந்த 3 வருஷத்தில் இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் 10,000 அதாவது 10K 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்காங்க. அது எதனால் ஆச்சு, என்ன காரணம், நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மெக்கனைஸ் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்டல் சென்டரில் நான் வந்து ட்ரைனிங் முடித்து ஆர்மி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது நான் எந்த ரெஜிமெண்ட் அப்படின்னு. ரொம்ப பேர் என்ன இன்ஜினியரின்றாங்க, இல்லை ஆர்டி ஆர்மட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து மெக் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டில் நான் ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். 2019 ஹோல்தார் ரேங்க்கில் நான் ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். ப்ரீமச்சூர் தான் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த ஆர்மியில் கிடச்ச நாலேஜ் ப்ளஸ் இங்கே வந்து நான் லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸாக நான் எனக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் இருந்தது. சிவில் லைஃப்பில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே சத்தியமாக தெரியல. அதில் புதுசாக நிறையா விஷயங்கள் அப்டேட் ஆச்சு. அது குறிப்பாக ஸ்பர்ஸாக இருக்கட்டும், இசிஎஸ்ஸாக இருக்கட்டும். நான் என்னோடய சொந்த விஷயத்துக்காக சோல்ஜர் போர்டு போகும்போது, மதுரை சோல்ஜர் போர்டு போகும்போது அங்கே இருந்த நம்மளோட வெல்ஃபேர் ஆஃபீஸர் மரியாதைக்குரிய இளையராஜா சார் இருந்தாங்க, ஏடி சார் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. நிறைய மக்கள் வந்து நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணாங்க இந்த 2019-20 இந்த கொரோனா பீரியடில். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது இவங்களுக்கு உதவணுமே. இப்போ நான் போய் அந்த சோல்ஜர் போர்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு 5 பேர் 10 பேருக்கு என்னால் தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். அப்போ அது ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்தது. அப்போ ரொம்ப பேர் சஜஷன் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து எதை 4 பேருக்கு நல்லது பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிங்க அப்படின்னு அங்கே இருக்க ஒரு நண்பர் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நான் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தும் எனக்கு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணாங்க. சார் உங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறீங்க, இப்போ இந்த விஷயத்த உங்களோட ப்ரொஃபஷனுக்கு மாற்றுங்க அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லணுங்கிற எண்ணம்லாம் சத்தியமாக கிடையாது. ஆனால் நிறையா நண்பர்கள் தெரியாமல் கஷ்டப்படும் போது செய்யும்போது நான் அவங்களுக்காக அதை செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் இன்க்ரீஸ் ஆச்சு. நடுவில் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்திருந்தேன். என்னை சேர்ந்த நிறையா நபர்கள் வந்து அதில் ஏமாற்றப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது என்னோடய சேனல் ஒரு 6 மந்த்ஸ்க்கு பேன் ஆச்சு. அப்புறம் நான் இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன், உரிமை குரல் அப்படின்னு சொல்லி. இப்போ அது 2 ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட சேனல் லைஃப் போயிட்டு இருந்தது. வியூஸ்லாம் கண்டிப்பாக போகவே இல்லை. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த கடந்த 3 வருஷமாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் இந்த சேனலுக்கு பின்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த வீடியோ போட்டாலும் எவிடன்ஸோடு தான் போடுவேன். சும்மா அடிச்சு விடுறது என் வீடியோ கிடையாது, சரியா? எந்த விஷயங்களாக இருந்தாலும் ப்ரூஃப், டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் எப்படி செய்கிறதுங்கிறத ஒன்ஸ் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து முன்னாள் இராணுவருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிச்சு. இதே இது எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நோக்கம் இருந்துச்சுன்னா நான் நிறைய ப்ரமோஷன் வீடியோ பண்ணியிருக்கலாம். அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதை வாங்குங்க, அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறையா சாப்பாடை பற்றி நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நிறையா ஜவுளி கடைகள் நிறையா இருக்குது. நான் அதை எனக்கு காசு சம்பாதிக்கணும் தான் நோக்கம் இருந்துச்சுன்னா நான் அதில் போயிருப்பேன். ஏன்னா நம்ம நிறைய நண்பர்கள், நிறையா யூடியூப் கம்யூனிட்டியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறையா அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட நோக்கம் அது கிடையாது. நம்ம ஒரு எக்ஸர்வீஸ்மேன், ஆர்மியிலேருந்து பென்ஷன் வந்திருக்கோம். நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்மியில் வேலை பார்த்ததுக்காக மாதம் ஒரு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பென்ஷன் நம்ம வாங்குற மாதிரி நம்ம நண்பர்களும் வாங்கணும். அவங்களுக்கு அவங்க இருக்கும்போது எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து தமிழில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. ESM தம்பீஸ் அப்படின்னு சொல்லி. ESM தம்பீஸ்னால் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸர்வீஸ்மேன் தம்பீஸ். நான் தம்பி ரெஜிமெண்ட் அப்படிங்கிறதால அதை ஞாபகார்த்தமாக நான் தம்பின்னு வச்சுருந்தது, வேறு எதுக்காகவும் இல்லை. எக்ஸர்வீஸ்மேன் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்கள மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு அடையாள மொழியாக வச்சுருந்தேன். எங்கள் யூனிட்டில் எங்கள் எல்லாம் தம்பி யூனிட் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதுதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம். ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 850 வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ போடுறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் நான் மேலே செலவழிச்சிட்டேன். அது சிஸ்டம் வாங்குறதா இருக்கட்டும், கேமரா வாங்குறதா இருக்கட்டும்,
மைக்கு, ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வாங்கி அவ்வளோ செலவழிச்சிருக்கேன். ஆனால் ₹1 நான் இது வரைக்கும் நான் சம்பாதிக்கலை. இது வரைக்கும் எனக்கு ₹1 வருமானம் வரல. எனக்கு அதை பற்றிலாம் கவலையும் இல்லை. என்னால் 4 பேர் நல்லா இருக்காங்க. என் யூடியூப் சேனலால் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு போதும். நான் எந்த ஒரு சங்கத்துக்குள்ளேயும் நான் என்னை வச்சுக்க விரும்பலை. அதே மாதிரி எந்த ஒரு தனிநபர்கிட்ட இருந்தும் நான் எந்த விதமான வருமானமும் நம்ம வாங்கணும்னு நினைக்கல. அது என்னோடய நோக்கமும் கிடையாது. என்னோடய நோக்கம் யூடியூப் சேனல் வளருதோ வளராமல் போதோ அது வேறு விஷயம். என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை நான் மக்களுக்கு போய் சேரணும். அதுவும் குறிப்பாக எக்ஸர்வீஸ்மென் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு போய் சேரணும். இப்போ அதுதான் நான் தமிழில் வீடியோ போடுறேன். இது நான் ஹிந்தியில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது எக்ஸர்வீஸ்மெனுக்கு மட்டும்தான் தெரிய வரும். எக்ஸர்வீஸ்மென் குழந்தைங்களுக்கும் எக்ஸர்வீஸ்மென் ஃபேமிலிஸ், அம்மா அப்பா ஒய்ஃப்க்கு தெரிய வராது. அதனால் என்னோடய சேனல் தமிழில் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லா விஷயங்களும் போய் சேரணும். பென்ஷன் வர மாதிரி இருக்கிற எக்ஸ்-ஆர்மி சர்வீஸ் பர்சன் அவங்க எக்ஸர்வீஸ்மேனாக மாறுவாங்க. அவங்களுக்கு சர்வீஸில் இருக்கும்போதே என்னென்ன பெனிஃபிட்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் ஆனால் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஜென்ரல் அவேர்னஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா விஷயங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க ஜாப் வேக்கன்சியாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக என்ன எக்ஸர்வீஸ்மேனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்போவுமே சேனலில் கொடுக்குறோம். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. யாருமே போய் அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்க்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 850 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா அந்த 850 வீடியோவும் நான் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இசிஹெச்எஸ், ஸ்பர்ஸ், சிஎஸ்டி போர்ட்டல், அதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட், கேஎஸ்பி, எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர், இந்த மாதிரி அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து வச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களால் 800 வீடியோ தேட முடியாது அப்படிங்கிறதால உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான மேக்ஸிமம் ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிஎஸ்டி போர்ட்டலில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கார் பைக் வாங்குறது தரலன்னா அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி கேஎஸ்பி போர்ட்டல்லையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாருக்காவது அவங்களோட விஷயங்களை பண்ணிக்கணும். என் யூடியூப் சேனலோட நோக்கம் என்னைய மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 100 பேரை உருவாக்கணும். எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு நான் டவுட்டை கிளியர் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த நோக்கத்துக்காக தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ESM தம்பிஸ் 2 இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. 1024 பேர் முடிச்சிட்டாங்க. இப்போ 2 ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அதில் இருக்க நண்பர்கள் யாராவது கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லுவேன். தெரியாத விஷயங்களை இன்னொருத்தட்ட கேட்டு நான் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய யூடியூப் சேனலோட மொத்த ஹிஸ்ட்ரி. இது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப பேர் கேட்கணுன்னு விருப்பப்பட்டாங்க. நிறையா கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எந்த ரெஜிமெண்ட் சார், ஏது சார், எங்கே சர்வீஸ் பண்ணீங்க, எப்போ வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, இதை எப்போ சொல்லலான்னு யோசிக்கும்போது ஒரு குட் நியூஸ் சொல்லும்போது சொல்லலாம். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்மளாலாம் சில்வர் பட்டன் வாங்கணுன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் வேணும். அது கண்டிப்பாக வரவே வராது. நம்மளுக்கு தெரியும், நம்ம சேனல் அந்த மாதிரி சேனல் கிடையாது. ஒரு எக்ஸர்வீஸ்மேன் ஃபேமிலிஸ் மட்டும் பார்க்கக்கூடிய சேனல். இதே நான் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், ஒரு பிரியாணி கடை ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். நம்ம சேனல்ஸ் அதிகபட்சமே 300லேருந்து 500 வியூஸ் தான் போகும். அப்போ நம்மளோட அதிகபட்ச க்ரோத்து 15,000லேருந்து 20,000 தான். அதுக்கப்புறம் க்ரோத் ஆகாது. அது நம்மளுக்கு தெரியும். அதனால் இதுவே நம்மளுக்கு கிடைச்ச பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழ்நாட்டில் இருக்க 10,000 எக்ஸர்வீஸ்மேன் நம்ம சேனலை பார்க்குறாங்கங்கிறதே நம்மளுக்கு கிடைச்ச காட்ஸ் கிஃப்ட். அதுவே எனக்கு போதும். இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, இப்போவும் நம்மளுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்க என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெரி மச். நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லுங்கள். நான் கரண்ட்டில் இருக்க சப்ஜெக்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.